Hi, welcome to Tamil Aspirants Club. The Oriental Insurance Company லிமிடெட்லேருந்து அசிஸ்டன்ஸ்க்கான வேக்கன்சி விட்டுருக்காங்க. டோட்டலாக 500 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாடுக்கு வந்து 30+ வேக்கன்சி இருக்குது இதில். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியோட சேம் சிலபஸ் தான் நமக்கு. இன்னும் சொல்ல போகணுன்னா நமக்கு Tier 1ல ஜிஎஸ்ஏ கிடையாது. சேம் சிலபஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு Tier 2ல ஜிஎஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆட் ஆகுது. Tier 2 இருக்குது. Tier 3ன்னு உங்களுக்கு கிடையாது. ஆனால் வந்து ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழ்நாடுலேருந்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி வந்து எழுத படிக்க, அதாவது ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் அது தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். இது குவாலிஃபைங் நேச்சர் தான். இது மெரிட்டில் வராது. ஓகேவா? ஓகே, இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து ஆகஸ்ட் 17 Tier 1 வந்து உங்களுக்கு செப்டம்பர் 7 Tier 2 வந்து உங்களுக்கு அக்டோபர் 28. ஸோ உங்களோட இந்த Tier 1க்கான அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 7 நாள் முன்னாடினா உங்களுக்கு ஆகஸ்ட் 30 வந்துடும். அதே மாதிரி இது மெயின்ஸ் எடுக்கிறதுக்கு 7 நாள் முன்னாடினா 21 செப்டம்பர் 21 உங்களுக்கு Tier 2க்கான அட்மிட் கார்டு வந்துடும். இது வந்து இவங்களோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்கை கீழே கொடுப்போம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாடுலேருந்து அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ்நாடு தான் உங்கள் சென்டராக இருக்கும். ஸோ ஓகே, தமிழ்நாடுலேருந்து இல்லை, தமிழ்நாடு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா. அதே மாதிரி தெலுங்கு ஸ்டேட் ஆந்திரா ஸ்டேட்டுக்கு வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராவில் தான் சென்டர் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன ஓகேவா, இது சொல்லிட்டாங்க. இது என்னென்னா உங்களுக்கு டிசேபிலிட்டி கிளைம் பண்ணுறவங்க வந்து உங்களோட டிசேபிலிட்டி லெஸ் தென் 40% இருக்கக்கூடாது. 40% ப்ளஸில் தான் உங்கள் டிசேபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த டிசேபிலிட்டிக்கான ரிசர்வேஷன்ஸை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு 21 வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸு. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து மேக்ஸிமம் 45 இயர்ஸு, விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து லீகலாக பிரிஞ்சிருக்கவங்க, ரீமேரி ஆகாதவங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த ஓஐசிஎல் கம்பெனியில் ஆல்ரெடி நான் எம்ப்ளாயாக வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிராஜுவேட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து மஸ்ட். இன்னொரு மஸ்ட் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா, நீங்கள் 10th 12th இல்லைன்னா டிகிரி படிக்கும்போது இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இது ரெண்டுமே வந்து மேண்டிட்டரி குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அதுதான் சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படிக்க, எழுத, பேச நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். இதில் ஃபெயில் ஆயிட்டாலும் நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு தான். இந்த மார்க்ஸ் ஆனால் வந்து உங்களுக்கு மெரிட்ல ஆட் ஆகாது. ஓகேவா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் Tier 1 Tier 2 இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஆன்லைனில் அப்ஜெக்டிவ் டைப் தான், எதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. சிபிடி தான். ஓகே, ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட், இது குவாலிஃபைங் நேச்சர். இது ரெண்டும் உங்களுக்கு மெரிட்ல ஆட் ஆகும். ஓகே, Tier 1ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ்டிக்கே கிடையாது, ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 30, ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு மார்க்கு. அது இங்கே வந்து 30 மார்க், 35 35 35 35. ஸோ 100 கொஷின்ஸ்க்கு 100 மார்க்ஸு. இங்கே என்ன வித்தியாசமாக இருக்குன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கும். இங்கிலீஷ்க்கு 20 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 20 மினிட்ஸ், ஆப்டிடியூடுக்கு 20 மினிட்ஸ். டோட்டலாக வந்து உங்களுக்கு 1 hour இருக்கும். எக்ஸாம் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் கொஷின்ஸ் இருக்கும். இது Tier 1. நெக்ஸ்ட்டு Tier 2. Tier 2 வந்து உங்களுக்கு இங்கிலீஷு, ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதில் எல்லாத்துக்குமே 40 கொஷின். ஒன்றுத்துக்கும் வந்து உங்களுக்கு 1.25 பாசிட்டிவ் மார்க் உங்களுக்கு. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் 0.31, 14 நெகட்டிவ் மார்க். அதே மாதிரி Tier 1லேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து 1/4, 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போகும். ஸோ ஒரு செக்ஷனுக்கும் எவ்வளோ டைம்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் மொத்தமாக 2 hours 120 மினிட்ஸ் நடக்கும். இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் கொஷின்ஸு. மிச்ச செக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஓகே, அதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான் நடக்கும். இந்த Tier 1 Tier 2 ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் பாஸ் ஆனவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் நடக்கும்.
ஓகே. நீங்க வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு, உங்களோட டிரைவிங் லைசென்ஸும் ஐடி ப்ரூஃபா ஏத்துக்கொள்ள மாட்டாது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ, அதுதான் எல்லா ஸ்டேஜ்லயும் உங்களோட ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் காப்பி எல்லா ஸ்டேஜுக்கும் எடுத்துட்டு போணும். டியர் 1, டியர் 2, ரீஜனல் டெஸ்ட்டுக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போகும்போது உங்களோட அட்மிட் கார்டு இருக்கணும், கண்டிப்பா ஒரிஜினல் இருக்கணும், ஃபோட்டோ காப்பியும் இருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்க நாளைக்கு அப்ளை பண்ணக்குள்ள அதோட காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நீங்க எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி உங்க 10th சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூவ் பண்ண, அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபோட்டோ ஐடி கொடுத்துருந்தீங்களோ, ஐடி ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்களோ அது ஃபோட்டோ காப்பி அண்ட் ஐடி ப்ரூஃப். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ். மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன்து, ஹை ஸ்கூல்து அந்த எடுத்துட்டு போகணும். கிராஜுவேஷன்னு, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல்னா 12th. கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கிளைம் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி பிடபிள்யூடி இது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துட்டு போகணும். ஓகே. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட். மினிமமாக உங்களுக்கு 6 மாதம் ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கும். அதாவது டெம்பரவரியாக இருப்பீங்க, வேலை கற்றுட்டு சொல்லி கொடுப்பாங்க. இதில் ஏதாவது நீங்கள் வேலை கற்றுக்க டிலே ஆகுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வேலையை விடுறீங்க, இல்லை டெர்மினேட் பண்ணுறாங்க உங்களை வேலையிலேருந்து, அந்த மாதிரினா இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கக்குள்ள நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா டெர்மினேட் ஆகுறீங்க ஏதாவது செஞ்சு, அந்த மாதிரினா நீங்கள் என்ன பண்ணணும்னா சேலரி பெய்டு அண்ட் ரிசீவ்டு பை தெம் டியூரிங் அந்த என்டையர் சர்வீஸில் உங்களுக்கு சேலரி கொடுத்துருப்பாங்கல்ல, அது கூட நீங்கள் 25,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணாதீங்க. இதே மாதிரி தான் பிஎஸ்எஃப்க்கும் இருக்க 10 லட்சமும் என்னமோ சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நாங்கள் தான் போட்டிருப்போம். நீங்கள் பிஎஸ்எஃப் ஸோ எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸ்கேல் ஆஃப் பே வந்து பேசிக் பே வந்து உங்களுக்கு 22,405 சொல்லியிருக்காங்க. இப்போ மெட்ரோ சிட்டியில் போஸ்டிங்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அரௌண்ட் 40,000. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்டேட் மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், லீவ் ட்ராவல் சப்சிடி, அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதுலலாம் உங்களுக்கு சப்சிடிஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் மட்டும்தான். போய் கரியர்ன்ற இடத்து இந்த வெப்சைட்குள்ளே போய் கரியர் இந்த இதில் தான் போய் நீங்கள் செக் பண்ணணும். நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. எந்த லிங்க்கில் எப்படி போய் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு OICL அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த வரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு இல்லையா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் OR.in, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த கரியர்ஸ்ன்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த ப்ளூ லிங்க் இருக்கு இல்லையா, இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ அதனால நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராம் செக்ஷனில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து SC, ST, OBC இதில் வந்து நான் க்ரீமி லேயரில் PWBD இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்த ரிசர்வேஷன் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நடத்தும். அதே மாதிரி இந்த வெப்சைட்குள்ளே போய் கரியர்ன்ற செக்ஷனுக்கு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ட்ரைனிங்கானது இருக்கும். ஓகேவா? ஸோ இது பியூர்லி வந்து ட்ரைனிங்காக மட்டும்தான். அதுக்காக இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண இந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்த கம்பெனியில் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் டவுட் வருது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இல்லையா. இதில் நீங்கள் ஆந்திராலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விஜயவாடா ஆர் குண்டூர், விசாகப்பட்டினம், ஓங்லேவ், விசாகநகரம், திருப்பதி, ராஜமுந்திரி. எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு Tier 1க்கு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு புதுச்சேரிக்கு உங்களுக்கு புதுச்சேரியே போட்டுருவாங்க. நீங்கள் புதுச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் தான் நீங்கள் ஆப் பண்ணணும். உங்களோட ஸ்டேட் லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு புதுச்சேரியிலே போட்டுருவாங்க. தமிழ்நாடுக்கு வந்து Tier 1 சென்டர்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர் இதெல்லாம் உங்களுக்கு சென்டர்ஸாக இருக்கும். கர்நாடகா இருந்ததுன்னா Tier 1க்கு இதெல்லாம் சென்டர்ஸ். கேரளாவுக்கு இது ரெண்டும் சென்டர்ஸாக இருக்கும் Tier 1க்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் Tier 2க்கு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா தமிழ்நாடுக்கு சென்னை மட்டும்தான், கர்நாடகாவுக்கு பெங்களூர், ஹூப்ளி, தர்வாடு, கேரளாவுக்கு கொச்சி, திருவனந்தபுரம், ஆந்திர பிரதேஷ் ஆர் தெலுங்கானாவா இருந்தீங்கன்னா ஹைதராபாத் உங்களுக்கு சென்டராக இருக்கும் Tier 2. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் வந்து SC, ST, PWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு மட்டும் 100 rupees தான். அவங்க இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் வந்து 850 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நாளைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
உங்களோட ஃபோட்டோ 4.5 இன்ட்டு 3.5 சென்டிமீட்டரில் சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் உங்களோட இடது கையோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் உங்களோட இம்ப்ரெஷன் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் நீங்கள் வச்சிருக்கணும். அதுவும் அப்லோட் பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் எழுதியிருக்கணும். அந்த டிக்ளரேஷன் என்னென்னு கூட கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கோர்சஸ்குள்ளே இருக்கும். அது இல்லாமல் இந்த காம்போ கோர்சஸ் கூட இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்சஸை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டெமோ வீடியோஸ் இருக்கும். டெமோ கிளாஸ் உள்ள எப்படி அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.